வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இலங்கை தமிழர் பிரசாந்த் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ரசிகர்களோட பேராதரவை பெற்று வர நிகழ்ச்சிகளில் சரிகமப நிகழ்ச்சிக்கு எப்போதுமே ஒரு தனி சிறப்பு உண்டுங்க. பல பாடல்களோட கனவுகளை நிஜமாக்கும் இந்த மேடம் இப்போ சரிகமப சீனியர் சீசன் 5 மீண்டும் களை கட்டி இருக்குதுங்க. இந்த சீசன் ஆரம்பமானதுமே ஒரு போட்டியாளரோட வாழ்க்கை சம்பவம் ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே உருக வச்சிருக்கு. சரிகமப ஜூனியர் சீசன் 4 நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிவடைஞ்ச நிலையில் தற்போது சீனியர் சீசன் 5 மே 24 தொடங்கினாங்க. ரொம்பவுமே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. மெகா ஆடிஷன் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டி ராஜேந்தர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கே ஒரு தனி உற்சாகத்தை கொடுத்தாரு. இதை தொடர்ந்து கடந்த வாரம் முதல் அறிமுக சுற்றுகள் நடைபெற்று வந்துட்டுருக்கு. இந்த சுற்றுகளில் பல திறமையான போட்டியாளர்கள் தங்கள் பாடலால் எல்லாருமே கவர்ந்ததோடு தங்களோட உணர்வுபூர்வமான கதைகளில் நடுவர்களையும் உருக வச்சுருக்காங்கங்க. இந்த சீசனில் எல்லாரோட மனசையும் கவர்ந்த போட்டியாளர்களில் ஒருவர் தான் பிரசாந்த். இவர் இலங்கையைச் சேர்ந்தவர். ஆனால் இவருக்கு இலங்கை குடியுரிமை இல்லை, சுவிஸ் குடியுரிமையும் இல்லை. வெறும் 30 நாள் விசாவில் இந்தியா சரிகமப சீனியர் 5 நிகழ்ச்சியில் பாடியிருக்கிறாரு. பலரோட மனசையும் நிகழ வச்சுருக்கிறாருங்க. ஒரு குடியுரிமை இல்லாமல் தாய் மண்ணிலிருந்து இசைக்காக போராடும் அவரோட துணிச்சல் பலரையுமே வியக்க வச்சுருக்குங்க. இந்த வாரம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரசாந்த் மீண்டும் தன்னோட விசா பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறாரு. நான் மீண்டும் ஸ்விஸ் போயிட்டு விசா விஷயமாக பேச வேணும், அதனால் மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு கண் கலங்கியிருக்கிறாருங்க. அப்படி நான் மறுபடியும் வந்தால் நீங்கள் என்னை மறுபடியும் ஏற்றுக்குவீங்களான்னு நடுவர்கள்கிட்ட ரொம்பவும் ஏக்கத்தோடையே கேட்டிருக்காரு. இது அவரோட அந்த வார்த்தைகளில் மேடையில் இருந்த எல்லாருமே ஒரு கணம் உறைஞ்சு போக வச்சுருக்குங்க. பிரசாந்த் பாடிய பாடலை கேட்டுட்டு உருகிய நடுவர்கள் அவரோட இந்த கவலையான வார்த்தைகளை கேட்டு மேலும் நெகிழ்ந்து போயிருக்காங்கங்க. பிரசாந்தோட இந்த உருக வைக்கும் கேள்விக்கு நடுவர்கள், சிறப்பு நடுவர்கள் மற்றும் சக போட்டியாளர் உட்பட அங்கிருந்த எல்லாருமே ஒருமித்த குரலில் பிரசாந்த் நீங்கள் மீண்டும் வந்தால் நாங்கள் உங்களை நிச்சயம் ஏற்றுக்குவோம்னு சொல்லியிருக்காங்கங்க. அதோடு அவங்களுக்கு மனமார்ந்த ஆதரவையும் தெரிவிச்சிருக்காங்கங்க. இந்த தருணம் மேடையில் ஒரு பெரிய நிகழ்ச்சியவே ஏற்படுத்தியிருக்குங்க. பிரசாந்தோட இசை திறமைக்கு அங்கீகாரம் கொடுத்ததுடன் ஒரு மனிதனாக அவருக்கு தேவையான மன உறுதியையும் அன்பையும் எல்லாருமே வழங்கியிருக்காங்கங்க. சரிகமப சீனியர் 5 மேடையில் திறமையை மட்டுமல்லாமல் மனிதநேயத்தையும் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கும் பண்பையும் எடுத்து காட்டுதுங்க. பிரசாந்தோட இந்த விசா பிரச்சனை விரைவில் தீர்ந்து அவர் மீண்டும் சரிகமப மேடைக்கு தன்னோட இசையை தொடர வேணும் என்றது எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது. அவரோட இந்த நெகிழ்ச்சியான பயணம் குறித்து உங்கள் கருத்து என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.